சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்திற்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. வேண்டுமென்றே ஏற்றி விடும் இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் வீரர்கள் தேர்வுக்கான ஏலத்தில் சொதப்பி இருக்கிறார்கள். 30 லட்சம் அடிப்படை விலை உள்ள பிளேயர்களை 14.2 கோடிக்கு எடுத்து இருக்கிறார்கள். அன்கேப்ட் பிளேயர் கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீர் இருவரையும் அதிக விலை கொடுத்து ஏலத்தில் எடுத்து இருக்கிறார்கள் சிஎஸ்கே நிர்வாகம். இதற்கு ரசிகர் மத்தியில் பெரும் அதிருப்தி எழுந்துள்ளது. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது சரியான விஷயம் தான். ஆனால் இதுவரை IPL வரலாற்றில் இல்லாத அளவுக்கு போட்டி போட்டு சென்று எடுத்தது தான் தவறு என்கிறார்கள். 2026 IPL-இல் விளையாடும் சென்னை அணி வீரர்கள் ருத்துராஜ் காயக்வாட், ஆயுஷ் மஹாத்ரே, சஞ்சு சாம்சன், டேவால் பிரவஸ், ஷிவம் டியூப், அர்வால் பட்டேல், மேத்யூ ஷாட், அகீல் ஹோசேன், நூர் அஹ்மத், நேத்தன் எலஸ், கலீல் அஹ்மத் இவர்கள் அனைவரும் பிளேயிங் 11இல் இருக்க வாய்ப்பு அதிகம். இம்பாக்ட் பிளேயர் ஆக மகேந்திர சிங் தோனி இறங்க வாய்ப்புகள் அதிகம். இப்படி வலுவான அணி இருக்கையில் 28.4 கோடி கொடுத்து இரு சாதாரண பிளேயர்களை ஏன் வாங்க வேண்டும் என்ற கேள்வியை பலரும் கேட்டு வருகிறார்கள். அஸ்வின் ஒரு பக்கம் முட்டு கொடுக்கிறார். கோச் பிளமிங் மற்றொரு பக்கம் முட்டு கொடுக்கிறார். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் இதுவரை விளையாடிய புள்ளி விவரங்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் வருகை அணியில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? மேட்ஸ் எங்க வெட்டிங்க தெரியுமா, அங்க வெட்டிங்க என்று ரசிகர்கள் பேசும் அளவுக்கு இருக்குமா தெரியவில்லை. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.